الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله مولانا العظيم قال النبي صلى الله عليه وسلم لا إله إلا الله إن للموت لسكرات صدق رسول الله صلى الله عليه وسلم الحمد لله الله سبحانه وتعالى எங்களை இப்படிப்பட்ட புனிதமான ஒரு காலகட்டத்தில் சங்கைப்படுத்தப்பட்ட கண்ணியப்படுத்தப்பட்ட புனிதமான ஒரு மாதமான ரபியோனில் அவ்வல் மாதத்தில் வீட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதம் ஏன் இவ்வாறு மஜ்லிஸ்கள், ஏன் நாஷாக்கள் வழங்கப்படுகிறது, ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி புகழப்படுகிறது, ஏன் அவர்களை வரவேற்கிறார்கள் என்றால், இந்த மாதத்தில் அந்த நாயகம் அல்லாஹ் இந்த உலகத்தை நான் படைத்திருக்க மாட்டேன் அவரை படைக்காவிட்டால் என்று சொன்ன அந்த நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமாக இருக்கிறது. அதனால் அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்ததை நினைத்து நாங்கள் சந்தோஷப்படுவதா அல்லது அவர்கள் வஃபாத்தானதை நினைத்து கவலைப்படுவதா? நாம் வீட்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் தான் அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துடைய நிகழ்வும் நிகழ்ந்தது. நாம் பிறந்ததை வைத்து அவர்களை பாராட்டுகிறோம், கண்ணியப்படுத்துகிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று அவர்கள் வஃபாத்தான மாதமும் இந்த ரபியோனில் அவ்வல் மாதம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி உயர்வுபடுத்தி மக்களும் இன்றைய நாள் வரை, அன்று முதல் இன்று வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது யாராலும் மறுக்க முடியாது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துடைய கட்டம் எவ்வாறு இருந்தது நாங்கள் விளங்கினோமா? யாருக்கு தெரியும் அந்த சம்பவம்? நபியுடைய அந்த வஃபாத்துடைய தருணம் எவ்வாறு இருந்தது? எந்த அளவு வேதனைகள், எந்த அளவு துன்பங்கள், எந்த அளவு கஷ்டங்களை மேற்கொண்டார்கள்? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல ஒரு ஜனாஸால கலந்து கொள்றாங்க. சஃபர் மாதம் 29வது பிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாஸால கலந்து கொண்டு அந்த ஜனாஸாவுடைய கடமைகள் எல்லாம் நிறைவேற்றிவிட்டு திரும்பக்கூடிய நேரம், கண்ணியமானவர்களே, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தலைவலி ஏற்படுகிறது. வஃபாத்துடைய ஆரம்பம், சக்கராத்துடைய ஆரம்ப கட்டம். கிட்டத்தட்ட அந்த தலைவலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 தினங்கள் அந்த தலைவலியால் துடித்தார்கள். இன்னைக்கு எங்களுக்கு கொஞ்சம் தலைவலி வந்தா எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம்? திரண்டோல குடிக்கிறோம், தலையை மசாஜ் பண்றோம், இல்ல எல்லாத்தையும் செஞ்சு முடிஞ்சு. அந்த நபிக்கு 7 தினங்கள் அந்த தலைவலி கஷ்டப்பட்டார்கள். சஹாபாக்கள் பார்த்து கவலைப்படுகிறார்கள். வாரசா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, வாரசா எனக்கு வந்த தலைவலியே, எனக்கு வந்த தலைவலியே. அந்த அளவுக்கு வேதனை தாங்க முடியாது. கண்ணியமானவர்களே, சஹாபாக்களை பார்த்து கொண்டு கேளா பேத்து. சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? ஒரு பெரிய புடவை எடுத்து தலையில பெரிய கட்டொண்டு போட்டாங்க, இறுக்கி கட்டினாங்க. ஏன்? அந்த வருத்தத்தில் இருந்து நபி அவங்க வெளியே வரணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 7 தினங்கள் கஷ்டப்படுறாங்க.
இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, ஐன அனகதா, ஐன அனகதா. மனைவி மாட்ட கேக்குறாங்க, நாளைக்கு நான் எங்க இருப்பேன், நாளைய தினம் எங்க கழியும் என்ற. கண்ணியமானவர்களே, மனைவிமார் எல்லாரும் விளங்கி கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயகியுடைய வீட்டுக்கு போறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஆயிஷா நாயகியிடம் அடியில தூங்குறதுக்கு ஆசைப்படுறாங்க. மனைவிமார் விளங்கி கொண்டாங்க. எல்லா மனைவிமாரும் அனுமதி கொடுக்கறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எலும்பி போறதுக்குரிய சக்தி உடம்புல இல்ல. எலும்பி நடக்க இயலாத கட்டம், கடைசி காலகட்டம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நபிய தூக்குறதுக்காக வேண்டி யாராலும் முடியாது. ஏன்? அல்லாஹு தாலா 100 ஆண்களுடைய பலத்தை, சக்திய அந்த நபிக்கு கொடுத்திருந்தான். யாருக்கும் தூக்க முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கந்தக்குடைய கோட்டை, கந்தக்குடைய கோட்டையுடைய கதவை 40 பேர் சேர்ந்து கூட தூக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த கோட்டையுடைய கதவை தன்னுடைய ஒற்றை கையால் தூக்கிய சஹாபி அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கையால தூக்குறாங்க, ஒரு பக்கத்தால பிடிக்கிறாங்க. அடுத்த பக்கத்துல ஃபضல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் சேர்ந்து தூக்குறாங்க. தூக்க முடியாது, ஆனா ஏதோ ஒரு அடிப்படையில தூக்குறாங்க. தூக்கி கொண்டு போகக்கூடிய நேரம், புகாரியுடைய ஹதீஸ் சகோதரர்களே, தூக்கி கொண்டு போகக்கூடிய நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கால் நிலத்துல பட்டு கொண்டு போகுது, தரையில தேஞ்சு கொண்டு போகுது. ஏன்? தூக்கேலா. அவ்வளோ சக்தி, அவ்வளோ பலத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். கண்ணியமானவர்களே, கூட்டி கொண்டு போய்த்து ஆயிஷா நாயகியுடைய வீட்டுல ஒப்படைக்கிறாங்க. ஆயிஷா நாயகி அப்படியோ எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மடியில வச்சு அரவணைக்கிறாங்க. எப்படிப்பட்ட மனைவி, எப்படிப்பட்ட மனைவி சகோதரர்களே. இன்றைக்கு எங்களோட மனைவி மாற கதை எடுத்துக்கொண்டா ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். உள்ளத்துல கையை வச்சு பார்த்துக்கோங்க. மடியில எடுத்து வச்சு குல்சூராவை ஓதி 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 குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ் மடக்கி மடக்கி ஓதி நபியுடைய மேனியில தடவி கொண்டே இருக்கிறாங்க. ஏன்? வலி குறையணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த வலியோட அவரை பார்க்கிறது எனக்கு கஷ்டமாயிக்குது. ஆயிஷா நாயகி கவலையோட தடவி கொண்டே இருக்கிறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கடைசி தருணம் தான் என்றத உணர்றாங்க. கடைசி கட்டத்தை நான் அடைஞ்சு கொண்டிருக்கிறேன் உணர்றாங்க. கண்ணியமானவர்களே, கவலையோட கண்ணீர் வடிச்சு கொண்டு சஹாபாக்களை கூப்பிட்டு சொல்றாங்க, யா சஹாபாக்களே, நான் என் உம்மத்தோட பேசணும், என் மக்களோட நான் பேசணும். கடைசியாக எனக்கு கொஞ்சம் ஏற்பாடு செய்யுங்க. மதீனால இருக்கக்கூடிய 7 கிணறுகள்ல இருந்து எனக்கு தண்ணி கொண்டு வந்து தாங்க, என்ன குளிப்பாட்டி விடுங்க அந்த தண்ணியால. கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் 7 கிணறுகள்ல இருந்து தண்ணியை கொண்டு வந்து நபிய ஒரு பாத்திரத்துல இருப்பாட்டி குளிப்பாட்டுறாங்க. சக்கராத்துடைய கட்டம், கடைசி தருணம், நோயுடைய கட்டம். மக்களை கையுடல சகோதரர்களே, மக்களை கையுடல்ல. எங்களுக்காக தியாகம் செஞ்ச நபி 7 கிணறுகள்ல இருந்து தண்ணியை கொண்டு வந்து அவங்களை குளிப்பாட்டப்படுது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்குது, ஆனா நடக்க முடியல. இப்ப மக்கள் எல்லாரும் ஒன்று கூட்டி மிம்பர்ல ஏறக்கூடிய சந்தர்ப்பம். கண்ணியமானவர்களே, எப்படி மிம்பர் ஓதினவர், எவ்வாறு குத்துபா ஓதிய நபி, கண் சிவக்க குத்துபா ஓதியவர், நரம்புகள் வெளியே தெரியும் அளவுக்கு குத்துபா ஓதிய நபி. கண்ணியமானவர்களே, மிம்பர்ல ஏறுறாங்க, நின்று கொண்டு நிக்கிறதுக்கு சக்தி இல்ல. கடைசி கட்டம், கடைசி தருணம், நின்று கொண்டு நிக்க இயலாம். மிம்பர்ல உட்கார்ந்து கொள்றாங்க. உட்கார்ந்து கொண்டு மக்களை பார்த்து சொல்றாங்க, ஏ மக்களே, இதோ உங்களுடைய நபி முஹம்மத் தான் நான் இருக்கிறேன். நான் வஃபாத் ஆனதுக்கு பின்னால என்னுடைய கபரை யாரும் வணங்கிடவானா. முதலாவது உபதேசம், மிம்பர்ல ஏறி நபி அவர்கள் செய்த உபதேசம், நான் மரணித்ததற்கு பின்னால், நான் வஃபாத் ஆனதற்கு பின்னால் என்னுடைய கபரை யாரும் வணங்கிடாதீங்க. முதலாவது உபதேசம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தலைவர் நபி அவர் சொன்ன வார்த்தை, யாரும் வணங்காது. இரண்டாவதாக சொன்னாங்க, இந்த உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்தில் நான் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால், யாருக்காவது அட்டூழியங்கள், அதாவது ஏதாவது ஒரு வேதனைப்படக்கூடிய ஒரு விடயத்தை நான் செஞ்சிருந்தா, இதோ முஹம்மது மிம்பரில் இருக்கிறேன், ஓடி வந்து பழி வாங்கிக்கோங்க. போவாங்களா சகோதரர்களே பழி வாங்குறதுக்கு? மக்கள் உயிருக்கு உயிராக நேசிச்ச நபி மிம்பர்ல இருந்து சொல்றாரு,
நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் மிம்பரில் இருக்கிறேன், யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் வந்து என்னிடத்துல பழி வாங்கிக்கோங்க, நான் மரணிக்க போகிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த தினம் வியாழக்கிழமை பிறை 8 ரபியுனில் அவ்வல் மாதம் பிறை 8 வியாழக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹையும் தொழுவிக்கிறார்கள், துஹரையும் தொழுகை நடாத்துகிறார்கள், அஸ்ர் மகரிப் 4 வக்துகளையும் தொழுவித்து விட்டு இஷாவுடைய நேரம் மயக்கம் ஏற்படுகிறது, மயக்கத்தில் மூழ்குகிறார்கள். கண்ணியமானவர்களே, மயக்கம் தெளிந்தவுடன் ஆயிஷா நாயகிடத்துல கேட்கிறாங்க, யா ஆயிஷா அஸல்லன்னாஸ், மக்கள் தொழுதுட்டாங்களா? கவலையை பாருங்க சகோதரர்களே, மயக்கத்துல இருந்து எழும்பின உடனே கேட்ட கேள்வி, மக்கள் தொழுதுட்டாங்களா? சொன்னாங்க ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா, லா வஹும் யன்ததிரூனக யா ரசூலல்லாஹ், இல்ல யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக வேண்டி மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியா? தண்ணியை எடுங்க, எனக்கு வுது செய்யக்கூடிய ஏற்பாடு செய்யுங்க. கண்ணியமானவர்களே, அந்த மயக்கத்தோட வுது செய்யறாங்க. வுது செஞ்சு எழும்பக்கூடிய நேரம் திரும்ப மயக்கம் ஏற்படுவது. 3 தடவைகள் மீட்டி செய்யறாங்க, முடியல. இப்ப சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முரு அபூபக்கரின் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நீங்க பேய்த்து கட்டளை இடுங்க, நபியுடைய கட்டளையாக மக்களுக்கு தொழுவிக்குமாறு. ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க ஹயாத்தோட இருக்கக்கூடிய நேரம் அபூபக்கர் முஸல்லாவுக்கு போவதா? ரலியல்லாஹு அன்ஹு, அவர் அழுந்துடுவார் யா ரசூலல்லாஹ், அவர் முஸல்லாக்கு போக மாட்டார், நீங்க ஹயாத்தோட இருக்கக்கூடிய நேரம். கண்ணியமானவர்களே, ஆயிஷா நாயகி சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்புவோமே, தைரியமான சஹாபி, அவங்களை அனுப்புவோமே, அவங்க போவாங்களே. இல்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு முஸல்லாக்கு போய் தொழுகை நடாத்த சொல்லுங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 17 வக்துகள் நபி ஹயாத்தோட இருக்கக்கூடிய நேரத்தில் தொழுகை நடாத்த இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெள்ளிக்கிழமை வருத்தம், சனிக்கிழமை வருத்தம், ஞாயிற்றுக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நெருங்கிட்டாங்க, வஃபாத்துடைய கட்டத்தை நெருங்கிட்டாங்க, வஃபாத்துடைய காலகட்டம் நெருங்குகிறது. ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யறாங்க? அவங்கள்ட்ட இருந்த அடிமைகள் எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறாங்க, அடிமைகள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து உரிமை விட்டுறாங்க. இருந்த சொத்து செல்வங்கள் எவ்வளவு சல்லி இருந்துச்சோ, எவ்வளவு பணம் இருந்துச்சோ எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாங்க. 7 தீனார்கள், 7 தீனார்கள். யாரிடத்தில்? உலகத்தின் தலைவர், அவரை படக்காட்டி அல்லாஹ் உலகத்தே படைச்சிக்க மாட்டான் என்று சொல்றான். அப்படிப்பட்ட நபியுடைய வீட்டுல 7 தீனார்கள். இன்றைக்கு ஒரு மனிதர் மௌத்தாவுறதாக இருந்தா அவருடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு வைக்கும்? ஓடி 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 உழைச்சிப்பாரு, சேர்த்து வச்சுப்பாரு குடும்பத்துக்காக வேண்டி. சொத்து செல்வங்கள் அவர் வஃபாத்தானத்துக்கு பின்னால எல்லாரும் பங்கிட்டு பிரிச்சு எடுத்துடுவாங்க. கண்ணியமானவர்களே, நபியோட வீட்டுல 7 தீனார்கள், 7 தீனாரையும் மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கல, மகளுக்கு பிரிச்சு கொடுக்கல, மனைவிமாரை கொடுக்கல. கண்ணியமானவர்களே, சதகா செஞ்சாங்க. வருத்தம், உடம்புல வருத்தம், சதகா செஞ்சாங்க. மனைவிக்கு கொடுக்கவும் இல்ல, மகளுக்கு கொடுக்கவும் இல்ல, அடிமைகளை உரிமை விட்டாங்க. இருந்த அந்த காசு 7 தீனார்களையும் சதகா செஞ்சுட்டு, கண்ணியமானவர்களே, அடுத்த நாள் திங்கட்கிழமை சுபஹுடைய நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டினுடைய அந்த கேட்டின அந்த திரையை அகட்டி பார்க்கிறாங்க. சுபஹ் தொழுகையை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடாத்தி கொண்டிருக்கிறாங்க. மக்கள் பின்னால இருந்து தொழுறாங்க. கேட்டினை அந்த திரையை அகற்றிய நபியை கண்ட மக்கள் அனைவரும் நிலைக்குலைய ஆரம்பித்தாங்க, தொழுகையில நிலைக்குலைய ஆரம்பிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக சொன்னாங்க, அதிம்மு ஸலாத்தக்கும், உங்களோட தொழுகையை நிறைவேற்றிக்கோங்க, பூர்த்தி செஞ்சுக்கோங்க. இதுக்கு பின்னால உங்களுக்கு தொழுகை நடாத்துறதுக்கோ உங்களை பார்க்கறதுக்கோ நான் வரமாட்டேன். கடைசி கட்டம் சகோதரர்களே, கடைசி கட்டம். எவ்வளவு வேதனைகள் அனுபவிச்சுக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திங்கட்கிழமை பிறை 12 ரபியுனில் அவ்வல் மாதம் துஹாவுடைய நேரத்தை நெருங்குறாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி தருணம், அந்த துஹாவுடைய நேரம், கடைசி தொழுகையாக ஃபர்தான தொழுகை சுபஹுடைய தொழுகையை தொழுதுட்டு துஹாவுடைய நேரத்தை அடையிறாங்க. வருத்தம் தாங்க இயலாத அளவுக்கு வருத்தம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
ஈரக்குலை, தன்னுடைய ஈரக்குலை அன்பு மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்துக்கு வராங்க. நபி அவங்க கூப்பிட்டு காதுல 2 விடயங்கள் சொல்றாங்க. சொல்லக்கூடிய நேரம் முதலாவது கட்டம் பாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அழுறாங்க, கதறி கதறி அழுறாங்க. இரண்டாவதாக நபி அவர்கள் ஏதோ காதில் சொல்லக்கூடிய நேரம் பாத்திமா நாயகி சிரிக்கிறாங்க. கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா பாத்திமா நாயகியை கூப்பிட்டு கேட்கிறாங்க, ஏன் முதலாவது சொன்ன நேரம் நீங்க அழுதீங்க? சொல்றாங்க, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவதாக என்னுடைய தந்தை சொன்னார், இந்த உலகத்தை விட்டு உங்களோட தந்தை பிரிய போறாரு, இந்த உலகத்துல இதுக்கு பின்னால உங்களோட தந்தைக்கு கஷ்டமே இல்லை. கண்ணியமானவர்களே, சொன்ன அந்த நபி அதை கேட்டவுடன் எனக்கு அழுகை பெய்த்தது. ஆயிஷா நாயகி கேட்டாங்க, ரெண்டாவது ஏன் சிரிச்சீங்க? சொன்னாங்க பாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா, நபி அவர்கள் சொன்னாங்க, நான் வஃபாத்தாகி அடுத்த கட்டமாக அடுத்த ஸ்டெப்பாக என்ன வந்து சேர போறது நீங்க நினைட்ட வந்து சேருவீங்க. பாத்திமா நாயகியை பார்த்து சொன்ன நேரம் பாத்திமா நாயகி சிரிச்சுட்டாங்க. ஏன்? தந்தையோட உலகத்துல இருந்த காலத்தை யோசிக்க கொள்ள அவங்களுக்கு தந்தை மரணிக்க போறாரான்னு கேட்டு கவலை. இப்ப நீங்க தான் அடுத்த கட்டமினைய வந்து அடைவீங்கன்னு சொன்ன நேரம் சந்தோஷம். கண்ணியமானவர்களே, கிட்டத்தட்ட நபி அவர்கள் வஃபாத்தாகி 6 மாதங்கள் பாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா உலகத்துல வாழ்ந்தாங்க. அந்த 6 மாதமும் பாத்திமா நாயகி சிரித்த சரித்திரமே கிடையாது. அந்த அளவுக்கு கவலை. நபி தந்தை மௌத்தாகிறாரு. இன்றைக்கு ஒரு வாப்ப மௌத்தாகிறதாக இருந்தா பிள்ளைகள் அந்த நாள்ல மட்டும் கவலைப்படுவாங்க. அடுத்த நாள் எப்படி சொத்துகளை பிரிக்கிற என்ற மெப்பத்தான் போடுற, எப்படி சொத்துகளை பிரிக்கிற என்ற மெப்பத்தான் போடுற. பாப்ப மௌத்தாயின கவலை அடுத்த நாள் இல்ல. அந்த நாள் ஏதோ ஒரு அடிப்படையில பாப்போடி இந்த என்றதுக்காக வேண்டி கவலை. அடுத்த தினம் சொத்து பத்துகளை பிரிக்கிறதுக்கு ஆயத்தமாகறாங்க. கண்ணியமானவர்களே, நபியுடைய மகள் அவ்வாறு இருக்கல்ல. 6 மாதங்கள் சிரிக்காம இருந்தாங்க. அந்த அளவுக்கு கவலை, தந்தையுடைய மரணத்தை நினைத்து கவலை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல இந்த விடயத்தை சொல்லிவிட்டு திரும்புறாங்க. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு விடயத்தை சொல்றாங்க, லா அஸாலு அஜிது அலம الطعام الذي اكلت بخيبر. கைபருடைய யுத்தத்துல நான் ஒரு மாமிசம் சாப்பிட்டேன். அந்த மாமிசத்துல நஞ்சு கலக்கப்பட்டிருந்தது. நஞ்சூட்டப்பட்ட அந்த ஆட்டிறைச்சை எனக்கு தின்ன தந்தாங்க யகூதிகள். நான் அதை சாப்பிட்டேன். அதனுடைய வலி இன்றைக்கு என்ற உடம்புல காட்டுது. எந்த அளவுக்கு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்றைக்கு அந்த வலி காட்டுது. எந்த அளவுக்கு வலி என்று சொன்னா என்னுடைய நரம்புகள் எல்லாம் வெடிப்பதை போல இருக்குது. கண்ணியமானவர்களே, அன்று ஊட்டப்பட்ட கைபருடைய போர்ல ஊட்டப்பட்ட அந்த ஆட்டிறைச்சி அதனுடைய வேதனை இன்றைக்கு சக்கராத்துல காட்டுது நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லிவிட்டு திரும்புறாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் வராங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் வராங்க ரலியல்லாஹு அன்ஹு. வரக்கூடிய நேரம் அவங்களோட கையில மிஸ்வாக் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பார்வை அந்த மிஸ்வாக்குல மேல விழுவுது. ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், மிஸ்வாக் வேணுமா யா ரசூலல்லாஹ்? பேசுறதுக்கு சக்தி இல்ல சகோதரர்களே, சைக்கினை காட்டுறாங்க. கண்ணியமானவர்களை, மிஸ்வாக்க வாங்கி ஆயிஷா நாயகி மெண்டு நபியுடைய வாயில மிஸ்வாக் செஞ்சு விட்டுறாங்க. கடைசியாக செய்த சுன்னத், உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த கடைசி சுன்னத் மிஸ்வாக். இன்றைக்கு எத்தனை பேர்ல கையில மிஸ்வாக் இருக்குது? எத்தனை பேர்ல கையில மிஸ்வாக் இருக்குது? மிஸ்வாக் செஞ்சா அவர் அப்படி பேசுவார், இவர் இப்படி பேசுவாரு. 1000 பேர் 1000 பேசட்டும். நபி கடைசியாக செய்த சுன்னத். கண்ணியமானவர்களை, எடுப்போம், கையில எடுப்போம். யாருக்காக வேண்டிய உலகத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்ல. மிஸ்வாக் செய்வோம். நபி காட்டி தந்த வழிமுறையில வாழுவோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிஸ்வாக் செஞ்சு விட்டதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாத்திரத்துல இருந்து தண்ணிய ஊத்தி கொண்டே இருந்தாங்க மேல. அந்த அளவுக்கு வலி, உடம்புல சூடு, ஹீட்டா இருக்குது. தண்ணிய ஊத்தி ஊத்தி அந்த போர்வை ஒன்று இருந்துச்சு, அந்த போர்வை எடுத்து வீசிட்டு சொன்னாங்க, அஸ்ஸலா அஸ்ஸலா, மக்களே தொழுகையை விட்டுறாதீங்க. கடைசி உபதேசம், கடைசி வசியத்
நபியுடைய கடைசி வசியத் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகைய உற்றாதீங்க, தொழுகைய கடைபிடிச்சுக்கோங்க. இன்றைக்கு தொழுகை எந்த அளவு பொடுபோக்கா பேசுது, தொழுகை எந்த அளவு பொடுபோக்கா பேசுது. நபி கஷ்டப்பட்டு பாடுபட்டு உருவாக்கின இந்த இஸ்லாம் மார்க்கம் எங்களுக்கு லேசாக கிடைச்சிக்குது. கண்ணியமானவர்களே, கடைசி உபதேசமாக தொழுகையை சொன்னாங்க. இன்னைக்கு தொழுகை முஸ்லிமுடைய அடையாளம். எத்தனை பேர் தொழுறாங்க? அதான் சொல்லக்கூடிய நேரம் மஸ்ஜித கடந்து போறாங்க. யாரு? எங்கட முஸ்லிம்கள் சகோதரர்களே. இவங்களை யாரு பார்க்கிறது? நபியுடைய உபதேசங்கள், நபியுடைய வசியத்துகள் எல்லாமே எங்களுக்காக வேண்டி கடைசி தருணத்தில் அவங்க செஞ்சுட்டு போய்த்தாங்க. தொழுகையை கடைபிடிச்சுக்கோங்க என்று கதறி கதறி சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே மல்லாக்கப்படுத்து அவர்களுடைய பார்வை எங்க போகுது? முகட்டின் மீது போகுது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி. எங்கட சக்கராத்துல வருமா இப்படி வார்த்தைகள்? எங்கட சக்கராத்துல வருமா சகோதரர்களே? என்ன வார்த்தை வரும்? பேசுவோமா? என்னென்ன வார்த்தையெல்லாம் வரும் என்று அல்லாஹ் தான் அறிஞ்சவன். ஆனா நபி வாழ்ந்த வாழ்க்கை, அல்லாஹு தாலா கடைசி தருணத்துல அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என்னைய மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ், பாவம் செய்யல ஆனா சொன்னாங்க. வர்ஹம்னி, எனக்கு இரக்கம் காட்டிடியா அல்லாஹ். மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், சுஹதாக்கள், சித்தீகீன்கள், நபிமார்களோட என்னைய சேர்த்துடியா அல்லாஹ், என்னை இணைச்சுக்கோயா அல்லாஹ். நபியுடைய கடைசி வார்த்தைகளை பாருங்க, எப்படி பொன்னான வார்த்தைகள். கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அப்படியே ஒசக பாக்குறாங்க. அவங்களோட ரூஹ் அப்படியே கைப்பற்றப்படுது. அவங்களோட ரூஹ் கைப்பற்றப்படுது. லேசான முறையில ரூஹ் கைப்பற்றப்படுது. ஆனால் அந்த நபிக்கும் சக்கராத்துடைய வருத்தம் இருந்திருக்குது. அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்கிறான், யா மூசா கைஃப வஜத்தல் மௌத், நீங்க மௌத்தை எப்படி அடைஞ்சு கொண்டீங்க? மௌத்தை எப்படி நீங்க அடைஞ்சு கொண்டீங்க? சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க, பாருங்க சகோதரர்களே, சக்கராத் எப்படி கஷ்டம் என்று சொல்றாங்க. கஷாத்தின் ஹையத்தின் துஸ்லகு பியதில் கஸ்ஸாப், ஒரு உயிரோட இருக்கக்கூடிய ஆட்டை எடுத்து அதோட தோலை வெட்டி அப்படியே நாங்க அறுக்காம உரிச்சா எந்த அளவுக்கு வருத்தம் அந்த ஆட்டுக்கு ஏற்படுமோ அதே போன்று வருத்தம் சக்கராத்துடைய கட்டத்தில் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, எப்படி இருக்கும் சகோதரர்களே? உலகத்துல ஓடி ஆடி பாடிக்கொண்டிருக்கிறோம், சல்லி சொத்து கொண்டு ஓடுறோமே சகோதரர்களே. அந்த கடைசி தருணத்தை நாங்க கொஞ்சம் யோசிச்சோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோமா? தனியாக போக போறோம், கபருக்கு தனியாக போக போறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த வழிமுறையில நாங்க போகணும். அவங்களோட சுண்ணாக்கள், அவங்க காட்டி தந்த சுண்ணாக்கள், அவங்களோட வழிமுறைகள் எங்களோட வாழ்க்கையில எந்த அளவு ஊடுருவோமோ, இதுதான் உண்மையான ஹுப்பு, இதுதான் உண்மையான அன்பு, இதுதான் உண்மையான இரக்கம். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி நேரத்தில் சொன்ன அந்த வார்த்தை அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை. நாங்க இன்றைக்கு தொழுகை எந்த அளவுக்கு வச்சுக்கிறோம், தொழுகை எந்த அளவுக்கு முன்னுரிமையில வச்சுக்கிறோம்? கண்ணியமானவர்களே, அதான் சொல்லப்படுவது. மஸ்ஜித் எங்களுக்கு யாபகம் வருதா? மஸ்ஜித் யாபகம் வருதா? எங்களோட தொழில் யாபகம் வருதா? அல்லது வந்திருக்கக்கூடிய கஸ்டமர்கள் யாபகம் வராங்களா? இந்த இடத்துலதான் அல்லாஹு தாலா பார்க்கிறான் மனிதன் எப்படி நடந்து கொள்றான் என்பதை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசி தருணம் லேசாக அமைய வேண்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில நாங்க வாழுவோம். எங்களோட ரூஹ் லேசாக கைப்பற்றப்படணுமா? நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில நாங்க வாழுவோம். நபியை நேசிக்கிறோம், நபியை கண்ணியப்படுத்துறோம், நபி பிறந்த மாதத்தை வச்சு நாங்க கண்ணியப்படுத்துறோம். அல்ஹம்துலில்லாஹ், தப்பில்ல. ஆனா இந்த மாதத்துலதான் நபி வஃபாத்தானார்கள். அதை நினைச்சு நாங்க கவலைப்படுறது ஒரு பக்கம் இருக்க, எல்லா மனிதர்களுக்கும் வஃபாத் இருக்குது, எல்லாருக்கும் மௌத்தண்டு சொல்லி ஒன்று இருக்குது. அதே போல நபியும் மௌத்தாகிட்டாங்க, அதை நாங்க கபூல் செய்யத்தான் வேணும். ஆனால் அந்த நபி உருவாக்கி தந்த தீனை நாங்க எப்படி வச்சுக்கிறோம்? நாசப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் சகோதரர்களே.
தீனை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால தொழுகைகள் அதே போல நபியுடைய சுன்னாக்கள் என்னோட வாழ்க்கையில பூர்த்தியாக முழுமையாக நாங்க எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த வழிமுறையில வாழ்ந்து அவர்களுடைய கபருக்கு எங்கட விடயங்கள் எல்லாம் காட்டப்படுற அளவுக்கு நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளத்தால நேசிச்சு அவர்களுடைய சுன்னாக்கள் எல்லாத்தையும் எங்களோட வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய அடியார்களாக அல்லாஹு தாலா எங்கள் அனைவர்களையும் ஆக்கிடுவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.